அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இந்த மறுமை நாளுக்குரிய அடையாளமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அஷ்ராத்து ஸா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, அதனது அடையாளங்கள் வந்து விட்டன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அடையாளங்கள் வந்து விட்டன அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே அஷ்ராத் என்ற சொல்லத்தான் என்ன செய்வாங்க, ஹதீஸ்களை யூஸ் பண்ணுவாங்க, அஷ்ராத்து ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமையுடைய நெருக்கத்தை தனது நபித்துவத்தையும் உணர்த்துவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புஇத்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி எப்படி புஇத்து, நான் அனுப்பப்பட்டேன் நபியாக, அன வஸ்ஸாஅ, நானும் மறுமை நாளும் கஹாதைன், இப்படி என்ன செய்றோம், ஒன்று கொண்டு பக்கத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது காட்டுறாங்க. அப்படின்னா வதம்ம ஸபாபத வல் உஸ்தா, இப்படி காட்டினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி காட்டினார்கள். காட்டி சொன்னாங்க, அதாவது இது அடுத்ததுனா அல்லதுனா அடுத்தது, இது எப்ப எது என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், மறுமையில் அனுப்பப்பட்ட. அப்படின்னா இறுதி தூதர், எனக்கு பின்னால தூதர் இல்லை, இதான் இறுதி சமூகம், இதுக்கு பின்னால சமூகம் இல்லை, இதோட மறுமையாளுடைய அதாவது உலக வாழ்வுடைய கடைசி பகுதி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எவ்வளவு இவைகளை நெருக்கமாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்பொழுது அன்புள்ள சகோதரர்களே, நடந்து முடிந்த சில அடையாளங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். நடக்கக்கூடிய அடையாளங்கள், நடக்க போகின்ற அடையாளங்கள் பகுதிக்கு முன்னால நடந்து முடிந்த சில அடையாளங்கள், அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறோம். என்னன்னா, இந்த அடையாளங்களை நம்ம சும்மா நினைச்ச மாதிரி கற்பனை பண்ணி ஒன்றோட ஃபிட் பண்ணி விடுறதில்ல. அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. உடனே கற்பனை பண்றது, தங்கம் வெளிப்படும், அரபு தீபம் உதாரணம், அரபு தீபம் பார்த்தா தங்கம் வெளிப்படும்னா இவனா யோசிச்சு இது பெட்ரோலா தயாரிக்கும், இது என்னது பெட்ரோலாக தயாரிக்கும், இப்படி சொல்லக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டுறதுக்கு சமம். அல்லாஹ் சொன்னானா, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அல்லது அந்த வார்த்தையில் அதுக்கான ஆதாரம் இருக்குதா, அல்லது அதுக்கு சப்போர்ட்டிவான குர்ஆன் ஹதீஸ்கள் இருக்குதா? இல்ல. இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இதான் விளக்க அப்படின்னு சொல்றோம். தஜ்ஜால் யஜூஜ் மௌஜூத் என்னன்னு கேட்டா அமெரிக்காவும் யூகேவுமா, அது தெரியுமா உங்களுக்கு? யஜூஜ் மௌஜூத் என்னன்னு கேட்டா அமெரிக்காவும் யூகேவுமா. அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து என்னது விளங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜாலை கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் விளங்கிட்டா, இப்படி இந்த ஜின்னு சைத்தான கிருமிகளாம் விளங்கிட்டா, விளக்கங்களை பாத்துக்கங்க. தஃப்சீர் எங்க போயிட்டு இருக்க, நம்ம கற்பனை பண்றதுலாம் விளக்கணும், அந்த சொல்லலாம் என்னத்துக்கு? எவன் சொல்லுக்கு இல்லாத விளக்கங்களை எல்லா இடத்துலயும் ஏற்க ஆரம்பிச்சானோ அவனுக்கு மொழி பிரயோசனம் இல்லாம போயிடும். நல்லா ஞாபகம், மொழி என்ன செய்யும், பிரயோசனம் இல்லாம போயிடும். ஏன், அவன் எல்லாத்துக்கும் அந்த சொல்ல வழங்க மாட்டானே, மொழி பிரயோசனம் இல்லாம போயிடும். மொழியை விட்டு வேறொரு விளக்கம் நம்ம இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தா மிக முக்கியமான ஆதாரங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம போகக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நடந்து முடிந்த அடையாளங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். நடக்க போகின்றது ஒரு நம்ம முழுசா எதுவும் சொல்ல முடியாது, அடையாளங்கள் நம்ம சுருக்கமா தான் என்ன செய்யலாம், சொல்ல முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்களாக தனது நபித்துவத்தை சொல்லி காட்டுறாங்க. அதான அர்த்தம். அது மறுமையினர் அடையாளங்களாக தனது நபித்துவத்தை முதலா சொல்லி காட்டான். நானும் மறுமையும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் அனுப்பப்பட்டேன். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவமா மறுமையினர் அடையாளங்கள்ல உண்டு. அதனால எல்லா இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, மறுமையினர் அடையாளங்கள் முதல் அடையாளமாக எதை கொண்டு வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த செய்தியை மறுமையின் அடையாளங்களாக என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்களின் ஆரம்பிக்கல் என்றதுக்கான மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கலே, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டதே மறுமையுடைய முதல் அடையாளம். மறுமையுடைய முதல் அடையாளம் என்று சொல்றாங்களாக இருந்தா ரசூலுல்லாஹ் வந்துதான் அடையாளம் சொல்லணும் பண்றது அல்ல. மார்க்கம் என்பது எப்போதோ ஆரம்பிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுறது மறுமையுடைய முதல் அடையாளம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உதுது சித்தன் பைன யதை ஸா, மறுமை நாளுக்கு முன்னால் 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள் பாத்துக்கங்க நாங்க சொன்னாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியல் சொல்றாங்க, நான் ஆர்டர் பண்ணி பின்னால சொல்றேன். அதுல ஒன்றை சொல்றாங்க, மௌத்தி, எனது மரணம் அப்படின்னு நாங்க சொல்லலாம். எனது மரணம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மௌத்து மறுமையினுடைய அடையாளங்களில் உண்டு. இதுல வச்சுதான், இந்த இடத்துல வச்சுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகப்பட்டாங்களே, இவர் தஜ்ஜாலாக இருப்பானோன்னு சொல்லி, இந்த தஜ்ஜாலாக இருப்பானோடு சந்தேகப்பட்டதெல்லாம் இது சம்பந்தமான வகி வருவதற்கு முன்னால, இது சம்பந்தமான தனது மரணம் என்பது மறுமை நாளுடைய
அடையாளங்களில் ஒன்று என்கின்ற செய்தி வருவதற்கு முன்னாலதான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சந்தேகப்பட்டார்கள். இல்லைன்னா இதுக்கு என்ன செஞ்சிடும், முரம்பற்றும். அதனால இந்த ஒரு விளக்கம் சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எப்படியோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. இது யாருக்கு நல்ல எஃபெக்டிவாக இருந்திருக்கும், நபித்தோழர்களுக்கு. நபித்தோழர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்ன உடனே என்ன செய்யும், ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அதனாலதான் நபித்தோழருடைய காலத்துல அந்த சம்பவங்களை எடுத்துட்டு வரல, சொல்லவும் முடியாது, டைம் இல்ல. நபித்தோழர்களுடைய காலத்திலேயே சில நபித்தோழர்கள் சில சில விஷயங்களை வச்சு மறுமை நாள் வந்து விட்டதுன்னு என்ன செஞ்சாங்க, அஞ்சினார்கள். சில சில விஷயங்களை வைத்து மறுமை நாள் வந்து விட்டதுன்னு அஞ்சினார்கள். எந்த அளவுக்குன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு பயந்து போய் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போன சம்பவங்கள், மறுமை நாள் வந்து விட்டதோ அப்படின்னு போன சம்பவங்கள் என்ன செய்கிறது, நிறைய வருகிறது. காரணம், எந்த ஒரு இரையச்சம் உள்ளவனும் மரணத்தையும் மறுமையும் எனி டைம் வரலாம்னு பயந்துக்கிட்டு தான் என்ன செய்வான், இருப்பான். எவ்வளவு இரையச்சமா தூரமாக்கிறோமோ அவரை விட்டு மரணமும் மறுமை என்ன செய்யும், சிந்தனையில தூரமாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதுது சித்தன் பைன யதை ஸா, மறுமை நாளுக்கு முன்னால் 6 எண்ணிக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களே அவுஃப் இப்னு மாலிக், அந்த ஹதீஸ்ல வருகிறது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல். ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ள வரலாறு எவ்வளவு அவசியம் என்று பாருங்க. வரலாறு இல்லையேண்டா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படல் என்பதை எப்படி வழங்குவோம், எதிர்காலத்துல என்ன செய்வோம், நம்ம விளங்குவோம். ஆனா பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ள பட்டு விட்டது. பைத்துல் மக்திஸ் வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல என்ன செஞ்சுட்டு வெற்றி கொள்ளப்பட்டு விட்ட செய்தி நம்ம பார்க்கிறோம். ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பைத்துல் மக்திஸ் என்ன செஞ்சாச்சு, வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அப்ப அந்த அடையாளம். ஆனால் சில இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, திருப்பி திருப்பி நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இது என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஏற்கனவே நடந்துட்டு திருப்பி என்ன செய்யும், இது நடக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். எப்படியோ பைத்துல் மக்திஸுடைய வெற்றி மறுமை நாள் அடையாளங்கள் ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபித்தோழர்கள் கண்கூடாக என்ன செஞ்சாங்க, அதை பார்த்தார்கள், பைத்துல் மக்திஸுடைய வெற்றியை பார்த்தார்கள். ஆனா சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய அந்த அரபு தீபகற்பத்துடைய வட எல்லைக்கு கூட என்ன செய்யல, போயிருக்கல, வட எல்லைக்கு கூட போய்க்கல. சிரியா என்ற ரோமையும் அங்க கிழக்கில் கூடிய பாரசீகம் அசைவை என்ன செய்யலாது, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா வகை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதை சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஊனு அம்வாஸ், அம்வாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய், அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய், இது சிரியாவில் என்ன செஞ்சது, பரவியது. சிரியாவில் இது பரவியது. அதுல வந்து அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான தோழர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். யாருடைய காலகட்டத்தில், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில். அப்படி மரணிச்ச நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் எழுதினாங்க, யாருக்கு, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எழுதினாங்க, நீங்க அவசரமா என்ன செஞ்சிருங்க, வந்து சேர்ந்துருங்க, அவசரமாக வந்து சேர்ந்து விடுங்கள். அவர் என்ன பயந்தாருன்னா, நல்ல நல்ல ஆலோசகர்கள் மிக முக்கியமான ஒரு ஆள் அபு உபைதா, இவர் மரணித்து விடுவாரோ அப்படின்னு பயந்தார்கள். ஆனா அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அவர் முதலாவது ஹலீஃபாவா அப்படி என்று தேர்ந்தெடுக்கிற லிஸ்ட்ல இருந்தவர், இரண்டாவது ஹலீஃபாவா கூட தேர்ந்தெடுக்கப்படல. அது மட்டுமல்ல, ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படல, ஹலீஃபாவாகவே அவர் தேர்ந்தெடுக்கப்படல. இது எப்படின்னா அன்சார்கள் மாதிரி, அன்சார்கள் அபூபக்கர் ஹலீஃபாவா சஅத் ஹலீஃபாவான்னு கருத்து முரண்பாடு நடந்தது. ஆனா அன்றைக்கு கிலாபத்தை விட்டவங்க என்றைக்கு கிலாபத்தை என்ன செய்யல, தொடரல. அன்சார்கள் அன்றைக்கு விட்டவங்க வேற எப்ப என்ன செய்யல, அவர்கள் போட்டி போடவில்லை ஹதீஸின் காரணமாக. அபூ உபைதா கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் உமர்லானுக்கு வந்து சேருகிறது. சபையில வச்சு உமர்லாங்க பிரிச்ச உடனே கண்ணீர் விட்டு அழுதார்கள். பிரித்த உடனேயே கண்ணீர் விட்டு அழுதார்கள். கேட்டார்கள், மௌத்தாகி விட்டாரா அபூ உபைதா அப்படின்னு கேட்டாங்க. உமர் அழுகுறாங்க, இந்த தொற்று நோய் பரவுது, அதுதான் கடிதம் அனுப்பினாரு, மரணித்து விட்டாரான்னு கேட்டாங்க. இல்ல, வல் மௌத்து மின்ஹு கரீப், மரணம் அவருக்கு மிச்ச நெருக்கமாகிக்குது என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மரணம் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூ உபைதா கடிதம் அனுப்பியிருந்தார்கள். உமர் ஹலீஃபாவை வர சொன்னா வரணும். உமரே, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை இதில் விட்டு விடுங்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி மரணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாட்களிலே செய்தி வருகிறது, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். எதுக்கு பயந்தாங்களோ அதிலே என்ன செஞ்சிட்டாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது, வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இது எதால நடந்தது, தாஊன் அம்வாஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாஊன் அம்வாஸ், இந்த அதாவது அம்வாஸ் என்கின்ற ஒரு தொற்று நோய் என்ன செய்யும், பரவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இந்த தொற்று நோய் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் வித்தியாசப்பட என்ன செய்யும், எல்லாரையும் பிடிக்கும். எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்கடா, இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு, மூக்கால
இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு அந்த தொற்று நோயுடைய பவர் என்ன செய்தது இருந்தது என்பதை பார்க்கிறோம். தொற்று நோயை எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்பது ஒரு தனி தலைப்பு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு. இது நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள், நம்ம சொல்றதெல்லாம் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள். ஐந்தாவது இஸ்திஃபாதத்துல் மால் வல் இஸ்திக்னா அனிஸ் ஸதகா. பொருளாதாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் கொட்டுதல். பொருளாதாரம் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்திஃபாதா அப்படின்னா என்ன? கொட்டுதல், முஸ்தஃபீத், வலிந்து ஓடும் என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நான் இப்ப சொன்னதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். தகூமுஸ் ஸாஅ, மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா யக்ஸுர ஃபீகுமுல் மால், உங்கள பொருளாதாரம் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஃபயஃபீத ஹத்தா யுஹிம்ம ரப்பல் மாலி மை யக்பலு மின்ஹு ஸதகா. இன்றைக்கு சதக்காவை யார் வாங்குறவர் யார் அப்படி என்றது கொடுக்கிறவருக்கு இன்றைக்கு மிக மிச்சம் கவனம் எடுக்க வேண்டியதா? அப்படி இல்லை. எது கவனமாக தெரியுமா? யாருக்குடா கொடுக்கிறது என்கிற அளவுக்கு என்னது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல வருது, யார் எடுப்பார் என்கின்ற கவனம் யாருக்கு போகும்? இந்த சதக்கா கொடுக்க வேண்டியவருக்கு யாருக்கு இதை கொண்டு போய் கொடுக்கிறது இப்படி என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்ற அளவுக்கு என்ன செய்யும். ஒரு முறை மஸ்ஜிதுல் அதாவது நபவியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சில சுஃபாவாசிகள் வந்து விழுந்துட்டாங்க பசியின் காரணமா அப்படி விழுந்துட்டாங்க. வலதுல இடதுல விழுந்துட்டாங்க. தொழுது முடிஞ்ச உடனே அல்லாஹ்வின் தூதரே சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லையான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஃபவல்லாஹி, எனது உயிர் எவனது கையில இருக்கிற அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அஜிது லக்கும் லஹ்மன் ல அஷ்பஅதுக்கும் மின்ஹும், இறைச்சி இது மாதிரி சாப்பாடு இருந்தா முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன். அதாவது இந்த மாதிரி சமைத்து உண்ணக்கூடிய மாதிரியான இறைச்சி சாப்பாடுகள் இருந்துன்னு வைங்க, அது முதலாவது உங்களுக்கு தான் இருந்தா நீங்க கேட்கவே தேவையில்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது உங்களுக்கு தான் அது வந்திருக்கும். வலாக்கின் அமில்லு வ அப்ஷிரு, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், ஒரு காலம் வரும் உலகம் உங்களுக்கு கீழே குவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் உங்களுக்கு கீழ் குவிந்து விடும். நபி தோழர்கள் சந்தோஷப்படவில்லை. கேட்டார்கள், அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம், அல்லாஹ்வின் தூதரே இன்றைய தினம் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறோமா அன்றைய தினம் சிறந்தவர்களாக இருப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்துமுல் யௌம கைர், நீங்கள் இப்பொழுது சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், நண்பர்களாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அன்றைய காலம் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொண்டிருப்பீர்கள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். ஃபயஃபீல ஃபீகுமுல் மால், நல்லது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க சதக்கா தேவையில்லை என்ற அளவுக்கு பொருளாதார நிறைவு என்ன செய்யும் உங்களுக்கு ஏற்படும். ஆனா அதனுடைய மறுவிளைவே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பல ஹதீதுகளில் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, வயுதுஆ இலைஹி ரஜுல், சில மனிதரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த ஜகாத்தை பிடிங்க அப்படின்னாங்க. லா அரிபலி ஃபீஹி, எனக்கு அது தேவையில்லைன்னாங்க. அரிபண்டா தேவை, லா அரிபலி ஃபீ, எனக்கு அது தேவையில்லை, வேற யாருக்கு என்ன செய்யுங்க கொடுங்க என்று சொல்ற ஒரு காலம் வந்தது வரும் என்று ரசூலுல்லாஹ் செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக துஹூருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் உருவாகுதல். இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன், நம்ம சஹாபாக்கள் ஃபித்னாவை பார்த்த மாதிரியும் நம்ம ஃபித்னாவை பார்க்கிற மாதிரியும் எப்படி தெரியுமா, நம்ம ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதன்னு கற்பனை பண்ணிக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி கற்பனையில் இருந்தாங்க தெரியுமா, என்னடா ஃபித்னா வந்துட்டே அப்படின்ற கவலையில் இருந்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கிக்கங்க. நம்ம எதுல இருக்கிறோம், ஃபித்னா இல்லாத ஒரு காலம் வராதா அப்படின்ற என்ன, இங்க ஃபித்னா இல்லாத அடிப்படை, ஃபித்னா இருப்பதுதான் அடிப்படை. சஹாபாக்கள காலத்துல எப்படி இருந்தாங்கடா, ஃபித்னா வந்துட்டு ஏன் இந்த ஃபித்னா வந்தது இப்படி இருந்தா, அங்க அடிப்படை எது, ஃபித்னா இல்லாத காலம். எப்படி என்று சொன்னா, ஒரு காலம் இருந்தது பிதத்வாதிகளுக்கு பேர் வைத்து அழைத்தார்கள். இவர்கள் மூத்தசிலாக்கள், முர்ஜிஆக்கள், அஷ்அரியாக்கள். ஏன், அப்ப அஹ்லு சுன்னாதான், குர்ஆன் சுன்னா பேசுற மக்கள் தான் 90% அவங்க தான் உறுதியா இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை, இதுதான் கூட. அதனால இங்க பேர் வைக்க வேண்டியிருக்குது. எங்க இவங்க யார், அஹ்லு சுன்னா, சலபியா, இப்படி பேர் வச்சு இவங்களை அடையாளம் காட்ட வேண்டிய அளவுக்கு அந்த குரூப் என்ன செஞ்சுட்டு மிகைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப புரிஞ்சு கொள்ளணும், அதை ஒரு காலகட்டம் அது. இப்ப அந்த அளவுக்கு ஃபித்னா. இமாம் மாலிக் இப்னு அனஸுடைய மஜ்லிஸ்ல ஒருவர் வந்து கேட்கிறாரு, மா தகூலு ஃபில் இஸ்திவா, இஸ்திவாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இஸ்திவா பத்தி என்ன சொல்றீங்க, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது ஆகி இருக்கிறான், அர்ஷின் மீது இருக்கிறான் பத்தி என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொன்னாரு, அல் இஸ்திவா மஅலூமுன், இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வஸ் அதாவது வல் கைஃபியத்து மஜ்ஹூலுன், அது எப்படி என்றே தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அதை நம்புவது கடமை.
வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன், அதை பத்தி கேட்பது பித்அத். அக்ரிஜு ஹாதல் முப்ததி, இந்த கேட்ட பித்அத்வாதியை வெளியே போடுங்கன்றார் மாலிக் இப்னு அனஸ். ஏன் இப்படி ஒருவர் கேட்பதை அந்த மஜ்லிஸ்லயே தடுத்தால் தான் இந்த மாதிரி 100 வீதம் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு என்ன செஞ்சிராது, தவறான சிந்தனை வராது. ஆனா இதை ஷேக் நாசருல் அல்பானி எடுத்து சொல்றாரு, ஹாதா ஃபி அஹ்தி மாலிக், இது யாருடைய காலம்? இமாம் மாலிக்குடைய அஹ்து. ரசூலுல்லாஹ் சொன்னதலே இமாம் மாலிக்குடைய காலகட்டத்தில். இன்றைக்கு அப்படி அல்ல, பிதத்துடைய கேள்விகளை வரவேற்கணும், கேட்கணும். ஏன் இந்த அஹ்லு சுன்னா எத்தனை? கொஞ்சம் பேர், பிதத்துவாதிகள் அதிகம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கேள்விகளை வரவேற்ற அந்த சந்தேகங்களை இல்லாமலாக்க வேண்டியிருக்கிறது. இது சந்தேகம் வந்த பின்னால், அது சந்தேகம் வருவதற்கு முன்னால். விளங்கிட்டா? இது மாதிரி தான் ஃபித்னாவும். ஃபித்னா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைய ஃபித்னா காலம் ஃபித்னா இல்லாத காலம் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ற காலம். சஹாபா கட்ட காலம் அப்படி இல்ல, ஃபித்னா இல்லாத காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் என்று கற்பனை பண்ண காலம். வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. துஹூருல் ஃபித்ன், ஃபித்னா காலத்தில் ரசூலுல்லாஹ் போறாங்க மதீனால ஒரு இடத்தால. போற நேரத்தில் ஒரு வீடு, சாதாரண வீடு, திறந்திருக்கக்கூடிய ஒரு வீடு, ஆக்கள் இல்லாத ஒரு வீடு. அப்புறம் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தாங்க வீட்டை. வீட்டில் பார்த்தா ஓலை வீட்டில் என்ன செய்யும்? வெளிச்சம் உள்ளுக்கு வாரது என்ன செய்யும்? விளங்கு. பார்த்துட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எப்படி இந்த வீட்டுக்குள்ள மழை பொழிந்தால் இந்த இடைவெளிகளால நீர் சொட்டுமோ அதுபோன்று இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுபோல இந்த சமுதாயத்துக்குள் ஃபித்னா கொட்டுவதை பார்க்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள தண்ணீர் இல்லை, கூரை போட்டிருப்பது மழை நீர் வராமல், ஆனால் சொட்டு சொட்டாக வருவது முழு வீட்டை என்ன செஞ்சிடும்? பரவிரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போல, அந்த ஃபித்னாவுக்கு முன்னறிவு செஞ்சாங்க. அதுக்கு முதல் கட்டமும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? யார் இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா வந்து விடுமோ என்பதில் அபூபக்கர்லாம் மிச்ச கவனமா இருந்தாங்க. சிலர் நினைச்சாங்க ஜக்காத்தை மறுத்தாங்களே இதான் ஃபித்னாவோ, முர்த்ததா போனாங்களே, பொய் நபிக்கு பின்கால போனாங்களே இதுதான் ஃபித்னாவோ நினைச்சாங்க. ஆனா அது ஃபித்னா இல்ல, அது ஃபித்னா இல்ல. அதுல அபூபக்கர் நிக்கல, உமர் நிக்கல, உஸ்மான் நிக்கல, அலி நிக்கல ரலியல்லாஹு அன்ஹும். அவங்க யாரும் இருக்கல. இன்னும் சொல்ல போனால் அப்படி போனவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்ட நபி தோழர்கள். அட்லீஸ்ட் மக்கா வெற்றி போராட்டத்தில் கூட என்ன செய்யல, கலந்து கொள்ளவில்லை. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் கடைசி பகுதியில். அப்படியான கோத்திரங்கள் தான் போச்சு. ஆனால் இதை ஃபித்னா இல்லைட்டாங்க நபி தோழர்கள். அப்ப அமைதியா பார்த்து கண்டிக்கிறான், அது ஃபித்னா இல்ல. அதை கூட அவங்க ஃபித்னா நினைக்கல. சுப்ஹானல்லாஹ், இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மறுத்தாங்க, அதை ஃபித்னா இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனா எப்ப ஆரம்பிக்க தெரியுமா? உமர்லாம் கேட்கிறான், உமர்லாங்களுக்கு அந்த கவனம் இருந்தது. ஹுதைஃபா கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபித்னா பத்தி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருண்டா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாவுக்கு அவருடைய தொழுகை, நோன்பு இதெல்லாம் என்ன செஞ்சிடும், இல்லாமலாக்கிரும். நான் அதை கேட்கலேன்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான் அந்த ஃபித்னாவை கேட்கவில்லை. கடல் அலை போல் இந்த சமுதாயத்தை ஆட்டி படைக்கும் என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஃபித்னாவை சொல்லுங்கள். நாங்க விளக்கம் ஃபிக்ஹ் உமர்லாம் கேட்டாங்க. கேட்ட உடனே, அதுக்கே நீங்க பயப்படுறீங்க? இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகா, உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. நாங்க ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பயந்தார், என்ற ஆட்சியில் தான் வருவேன் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுக்லக், ஹல் யுக்ஸரில் பாபு அம் யுஃப்தஹ், கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமான்னு கேட்டாங்க. அதுக்கு சொன்னார்கள், பல் யுக்ஸர், உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? உடைக்கப்படும். உமர்லாம் அதுக்கங்களை எதுவும் கேட்கல, போயிட்டாங்க. அதுக்கங்களை கேட்டாங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இதை உமர்லாம் கேட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியை தன் மாணவர்களுக்கு சொல்றாங்க. மாணவர்கள் ஒரு கேட்கிறாரு, உமருக்கு தெரியுமா தான் அந்த கதவு என்ற விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இவர் உமர் என்று சொல்லிட்டார், உமர் தான் அந்த கதவு, தான் அந்த கதவு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஹுதைஃபா சொன்னார், விடிந்தால் எப்படி பகல் காலை என்பது தெரியுமோ அதுபோல தான் அந்த கதவு என்பது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இதுல மரணிச்சாங்களோ அதுக்கு முந்தின குத்துபால ஏறணும்னு சொன்னாங்க, நான் கனவு கண்டேன், ஒரு சேவல் என்னை ஒரு 3-4 முறை கொத்துவது போன்று ஒரு கனவு கண்டேன். நான் எப்படி கஅன்ன தீகன் நகரனி தலாதன், 3 முறை கொத்துவது போல ஒரு கனவு கண்டேன். வலா உரானி இல்லா ஹதர அஜலி, என் மரணம் வந்து விட்டது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. எப்படி என் மரணம் வந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க அறிவின் மூலம் அவர்களுக்கு சில அறிவு என்ன செய்து இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்த வீக்ல என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு தான் கொல்லப்பட போற செய்தி, இந்த சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வரப்போற செய்தி, இதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணமும் அதுக்கு பின்னால
உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிறந்தவர் என்பதில் எந்த சமுதாயத்தோடும் கருத்து முரண்பாடு இருக்கல. அதுக்கு பின்னால அலி சிறந்தவரிடத்துல கருத்து முரண்பாடு இருக்கல. ஆனா யார் ஹலீஃபாண்டத்துல கருத்து முரண்பாடு என்ன செஞ்சது இருந்தது? யார் ஹலீஃபாண்டத்துல கருத்து முரண்பாடு இருந்தது? இந்த இடத்துல இருந்தே என்ன செஞ்சிட்டாங்க முனாஃபிக்குகள், இப்ப போடலாம். எப்பயும் நபித்தோடர்களுடைய கெட்ட எண்ணங்களால ஃபித்னா இந்த சமுதாயத்துக்குள்ள வரல. அப்படி எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்கவும் இல்லை. ஆனால் என்றைக்கு விதைக்கலாம் என்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, என்றைக்கு ஒரு லேசான தன்மை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, விளங்கிச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இதான் காலப்பகுதி என்று விளங்கிட்டு ஃபித்னாக்களை என்ன செய்தார்கள், விதைத்தார்கள். அந்த விதைப்பதன் மூலம் என்ன செய்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். முதல் ஃபித்னா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அதை தொடர்ந்து ஜமல் யுத்தம், அதே போல சிஃபியன் யுத்தம், மதீனாவில் உள்ள மக்கள் கொலை செய்யப்பட்ட ஹர்ரா அந்த யுத்தம், அது போன்ற பல ஹவாரிஜுகளோடு நடந்த யுத்தங்கள் என்று கொள்கை ரீதியான அதுபோல அரசியல் ரீதியான என்று எல்லா பிரச்சனைகள் என்ன செய்தது, ஃபித்னாக்களும் வர ஆரம்பித்தது. இந்த நேரத்தை பற்றி நபித்தோழர்கள் நிறைய கேட்டாங்க. அபூதர்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஃபித்னா வந்தா என்ன செய்ய, நாங்கள் அஃபலான் உனாபிதுஹும் பிஸ்ஸைஃப், நாங்கள் யுத்தம் செய்வான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவங்களும் ஒன்றுதான், நீங்கள் அவர்களும் ஒன்றுதான். அப்ப என்ன செய்ய, வாளை உடைங்க. நாங்க ரசூலுல்லாஹ் வாளை உடைங்க. ஏன் உடைக்க சொன்னாங்க? தெரிஞ்சு கூட இல்ல, தெரியாம கூட நீங்க போயிடக்கூடாது, தெரியாம கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இல்ஸம் பைத்தக், வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் வீட்டை நுழைந்து வந்தாலும் போராட வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது எந்த ஃபித்னாக சொன்னாங்க? மார்க்க ரீதியாக அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபித்னால உங்களோட ரத்தத்துக்கு காரணம் என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது. இந்த ஃபிக்ஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய இருந்தது. அதனால ஆட்சியாளராக இருந்தும் கூட ஒருவருடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது என்று மரணித்தவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, லேசால விளக்கம் இல்லாம கோழையாக என்ன செய்யல, அப்படி மௌத்தாகவில்லை. எத்தனையோ யுத்தங்கள்ல கலந்து கொண்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் நடந்தாங்க தெரியுமா? அப்படி எந்த ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்துக்கு நான் காரணமாக கூடாது, இதுதான் என்ன செஞ்சாங்க, மரணிச்சாங்க. சாதாரணமாகவே நம்ம செஞ்சிருவோம். ஒரு ஆட்சியிலிருந்து கூட ஒரு ஓடர் என்ன செய்யல, அவர் பண்ணல. அந்த தக்வாவுக்கும் அந்த இறையச்சத்துக்கும் அந்த நேர்மைக்கும் யாரும் நெருங்க மாட்டார்கள், யாரும் நெருங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், இன்ன பைன யதை ஸா, அபூ சயீத் அல் குத்ரி, அபூ மூஸா அல் அஷ்அரி எல்லாம் அறிவிக்கிறாங்க, இன்ன பைன யதை ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்கள், ஃபித்னன் க கிதஇல் லைலில் முத்லிம், எப்படி இரவு காரிருள் இருக்கிறே, இந்த காரிருள்களுடைய தொடர்கள் எப்படி இருக்குமோ அது போன்ற ஃபித்னாக்கள் இந்த மறுமை நாளுக்கு முன்னால் இருக்கின்றன. யுஸ்பிஹு الرجل فيها مؤمنا ويمسي كافرا, காலையில் முஃமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக விடுவார். ويمسي مؤمنا ويصبح كافرا, மாலையில முஃமினா இருப்பாரு, காலையில காஃபிராக இருப்பார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் காயிது ஃபீஹா கைரும் மினல் காயிம், நின்றிருப்பவரை விட அன்றைய காலத்தில் இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். நாங்க ரசூலுல்லாஹ் நின்றிருப்பவரை விட, நின்றவனுக்கு லேசா ஃபித்னால கலந்து கொள்ளலாம், அதை விட இருந்து கொண்டிருப்பவர் சிறந்தவர். வல் காயிமு ஃபீஹா கைரும் மினல் மாஷி, அதே போல நின்று கொண்டிருக்கிறாரே அவர் சிறந்தவர் நடப்பவரை விட அவர் சிறந்தவர். வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாய், அதே போல நடந்து கொண்டிருப்பவர் ஓடிக்கொண்டிருப்பவரை விட சிறந்தவர். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகஸ்ஸிரு கஸியக்கும் வகத்திஉ அவ்தாரக்கும் வضربு பிஸுயூஃபிக்கும் الحجارة فإن دخل على أحدكم فليكن كخير ابني آدم. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி தெரியுமா? உங்களுடைய அம்புகளை ஒட்டச்சிருங்க, ஈட்டிகளை உடைத்து விடுங்கள், வாளை சிவரிலே அடியுங்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, உங்கள் வீட்டுக்குள்ள அந்த ஃபித்னா வந்தால் ஆதமுடைய மகன்மார்கள் சிறந்தவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமுடைய 2 பிள்ளைகள்ல சிறந்தவர் எப்படி இருந்தாரு அப்படி இருந்து கொள்ளுங்கள். நீ என்னை கொண்டு ஏண்டா, ஏண்ட பாவம் உன்ட பாவம் உனக்கு தான், எனக்கு எந்த பாவம் இல்லை. இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாரே, அது மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, எந்த ஃபித்னாவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஃபித்னாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கை வைக்காதீங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ் சகோதரர்கள் கை வைக்காதீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த சகோதரத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எது அநியாயம் எது நியாயம் என்றது தெரியாதா? அதுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றது தெரியாதா? அதனாலதான் சகோதரர்களே, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, சல்மான் அல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு, அதே போல அபூ பர்ஸத் அல் அஸ்லமி, எத்தனையோ நபித்தோழர்கள் ஒதுங்கினாங்க. அவங்க இதை விளங்கினாங்க. அவர் இப்னு உமர் கோழையா, இப்னு உமர் கோழையான்னு கேட்கிறேன், ஒதுங்கினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில் வருது என்றால் முதலாவது சகோதரத்துவத்தை யோசிச்சிருக்கு. சகோதரத்துவத்தை யோசிச்சு
நம்ம இந்த சகோதரத்துவத்துக்கு பாதிக்காமல் தான் எங்களது எல்லா வேலைகளும் இருக்கணும். கொள்கைக்கு மறுப்பா இருக்கணும், விமர்சனமா இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் தான் எங்களுக்கு எல்லா விஷயத்தை விட பெரியது. சகோதரத்துவம் கிடைச்சது எதால?